வெற்றிக்கான தொடக்கமா தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் பார்க்குறோம். அந்த வகையில இன்றைய தேர்வு, இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது, இன்றைய ஒரு முதல் வகுப்பு அப்படி எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தமிழ் அப்படிங்கிறத தொடக்க முதல், அதாவது நம்ம ஸ்டார்ட்டிங் டு எண்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி, தொடக்கத்துல இருந்து நம்ம தமிழ் முழுமையாக திருப்புதலை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது அப்படிங்கிறது நம்முடைய இந்த குரூப் 4ல நாம ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பா நம்ம இதை பார்க்குறோம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது. 100 கேள்விகளை நம்ம அதுல 100 கேள்விகளையும் சரியாக பதிலளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நம்ம தயாரா இருக்கிறோம். அந்த வகையில நீங்க அனைவருமே சிறப்பாகவும் கவனமாகவும் தொடர்ச்சியாகவும் ஒரு வகுப்பை கூட தவற விடாமல் அனைவருமே வெற்றிகரமான சூழலை எதிர்கொள்ளுங்க. அந்த அதிகாலை எப்போதும் அற்புதம்தான். அதை ஆனந்தமாக படியுங்கள், மகிழ்ச்சியோடு படியுங்கள், எழுச்சியோடு படியுங்கள், நம்பிக்கையோடு தொடருங்கள். நிச்சயமாக இந்த தமிழ் வகுப்பு சிறப்பாக இருக்கும். நம்முடைய தமிழ் ஆசிரியர் இன்றைய வகுப்பை மிகவும் சிறப்பாக எடுத்து முன்னெடுத்து செல்வார்கள். வாழ்த்துகள். அனைவரும் சிறப்பாக படியுங்கள். தொடரலாமா? நன்றி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எளிய தமிழில் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனைகள் யாவும் புதிதாக விளைந்திங்கு அவற்றினுள் மொழிபெயர்த்தல் வேண்டும், தெளிவுறு பாட சுவடி எல்லாம் தமிழில் இயற்றிட வேண்டும் என்னும் பாரதிதாசனின் அழகிய தமிழ் வரிகளுடன், தமிழ் வளர்ச்சிக்கான இவ்வரிகளுடன் நம் தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். நம்ம இன்றைய வகுப்புக்கான வினா நேரம் எந்த தலைப்புல அப்படி இருந்து பார்த்தோம்னா பகுதி அழகு 3ல இருந்து போட்டிருந்திருப்போம். இது இல்லாம திருக்குறள்ல இருந்து 3 தலைப்புகளும், கலைச்சொல் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் நம்ம பார்க்கலாம். நான் பேசுறது கேக்குதுல? வினா நேரத்துக்கு தொடங்கலாம். நான் ஒரு பேர்களா குறிப்பிடுறேன். அழகு 3ல பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த இளமை பெயர்கள், நம்மளுடைய வினை மரபு, தொகுப்பு மரபு, ஒளி மரபு, இந்த தலைப்புகள் அதிகமா இருக்கும். அதுல நிறைய வினாக்கள் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த தலைப்புகளை முதல்ல நிறைவு செஞ்சலாம். சரிங்களா? முதல்ல இளமை பெயர்கள் பத்தி பார்ப்போம். அணிலோட இளமை பெயர் என்ன? நான் விலங்குகளோட பெயர் மட்டும் சொல்றேன், இளமை பெயர் சொல்லுங்க. அணில். அணில் பிள்ளை. அணில் பிள்ளை. ஆடு குட்டி. ஆட்டுக்குட்டி. எல்லாருமே மைக் ஆன் பண்ணி பேசுங்க. கழுதை. கழுதையோட இளமை பெயர் குட்டி. குரங்குக்கு குட்டிதான் மேம். குரங்கும் குட்டிதான். எருமை. எருமை கன்று. எருமைக்கு கன்று தான் நம்ம பயன்படுத்துவோம். யானை. கன்று. யானையுடைய இளமை பெயரும் கன்றுதான். புலி. பறவை. இந்த நகரம் பயன்படுத்தணும்.
சிறப்பு லகரம் பயன்படுத்தும். பசு, பசுக்கு என்ன சொல்லுவோம்? கன்றுதான் சொல்லுவோம். மான், மானுக்கும் கன்றுதான் பயன்படுத்தும். நாய், பூனை இதுகளுக்கு இந்த விலங்குகளுக்கெல்லாம் குட்டி, பூனை குட்டி இந்த பேர்கள் அதிகமா பயன்படுத்தி இருக்கோம்ல. இந்த விலங்குகளுக்கெல்லாம் குட்டின்னு பயன்படுத்துவோம். முதலைக்கு முதலைக்கு பார்ப்போம். குட்டியா மேம்? குட்டி, முதலைக்கு குட்டி தான். ஓநாய், குருளை அந்த பெயர்கள். குருளை இல்லைன்னா குட்டின்ற பெயரை பயன்படுத்துவாங்க. சிங்கத்துக்கு என்ன பயன்படுத்துவோம்? குருளை. அதுலதான் இந்த ஓநாய்க்கும் அந்த சிங்கத்துக்குடைய குருளை அல்லது குட்டி அப்படின்ற பெயரை பயன்படுத்திக்குவாங்க. ஒரு தொடர் சொல்றேன். இந்த தொடர்ல வந்து சரியான வாக்கியம் அமைச்சு சொல்லுங்க, சரிங்களா? சிங்க குருளையும் யானை குட்டியையும் பார்த்தேன். சிங்க குருளையையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இந்த தொடர்ல என்ன தவறு இருக்கு? சிங்க குரலையும் யானை கன்றையும் பார்த்தேன். குருளைன்ற வார்த்தை சரியானதா இருக்கு. ஆனா யானைக்கு கன்றுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கணும். அப்ப சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கணும், சரிங்களா? இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? நம்ம விலங்குகளோட இளமை பெயர் பார்த்தோமா? இதுல அப்படியே இப்ப தாவரங்களோட இளமை பெயர் பார்க்கலாம். தாவரோட இளமை பெயர் என்ன வரும்? பனைக்கு, பனையோட இளமை பெயர் வடலி அல்லது மடலி. பனை மரத்தோட இளமை பெயர் வடலி. ஓகேங்களா? இதே பாக்கு மரத்துக்கு நூலாய் அப்படின்னா பாக்கு மரத்தை தான் குறிச்சிருந்திருக்கும். அது இளமை பெயர்னு சொல்லி இருக்க மாட்டோம். பாக்கு மரத்தை குறிக்கிறது. பாக்கு மரத்தோட இலைக்கு என்ன பெயர்? அப்படின்னாலும் பாக்கு மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேர் தான். கமுகு, நூலாய் இதெல்லாம் பாக்கு மரத்தை குறிக்கக்கூடியது. தேங்காயோட இளநிலை என்ன சொல்றீங்க? புரியல. இளநீர் சொல்லுவோம். அதே இந்த தாவரம் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா தென்னை மரத்தோட இளநிலை என்ன சொல்லுவோம்? தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை. இதே வாழை மரத்தோடைய இளமை பெயர் போட்டுருச்சு. வாழை மரம் கண்ணு போட்டுருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப வாழை கன்று அப்படின்ற பேர் தான் நம்ம பயன்படுத்தணும், சரிங்களா? மேம் அப்ப கச்சல் எதுக்கு மேம் வரும்? வாழை கச்சல் அப்படின்றது இந்த வாழைக்காயோட இளமை பேர்க்கா. காய் இருக்குல்ல, வாழைப்பழம், வாழைப்பழத்துக்கு முன்னாடி காய் உருவாகும். அந்த காயோட இளமை பேர், இந்த பிஞ்சு சொல்லுவோம்ல, வாழை பிஞ்சுக்கு மேல வாழை கச்சல்ன்ற பேர் பயன்படுத்துறோம். இதே பலாப்பழத்தோட இளமை பெயர் பலாமூசு. வித்தியாசமான வார்த்தையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பலாமூசு. முருங்கைக்காய்க்கு சரடு. சரடு மாதிரி இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முருங்கை பாக்கு மரத்துக்கு என்ன மேம் இளமை பெயரு? மாக்காக்கா. பாக்கு மரம். பாக்கு மரம். பாக்கு மரம் சொன்னீங்கல்ல மேம், அதுக்கு இளமை பேர் என்ன? அது மேம் பாக்குக்கு வந்து நுழாய்க்கா. நுழாய்ன்னு சொல்லிருப்போம். நுழாய். ஓகே மேம். கடைசி என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பலா பார்த்தோம் மேம். சரி வாங்க இது சொல்லுங்க. முருங்கை பார்த்துட்டோமா? அவரைக்கு, அவரையோட இளமை பெயர் அவரை
பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. பிஞ்சு இருந்தா பிஞ்சை தேர்ந்தெடுங்க. ஆப்ஷன்ல பிஞ்சுக்கு பதிலா அவரை பொட்டு தான் இருந்துச்சுன்னா பொட்டு தான் சரியான வார்த்தை. அவரை பொட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவரை பொட்டு இல்லாத பட்சத்துக்கு பிஞ்சை தேர்வு செய்யுங்க. ஓகே. மாமரத்துக்கு மாவடு. மாவடு. அந்த மாங்காயுடைய அந்த இளமை பேருக்கு வந்து மாவடு அப்படின்னு பயன்படுத்துவோம். சரிங்களா? வேற எதுவும் இளமை பெயர்கள் இருக்கா? தென்னைக்கு குறும்பை மேம். மேம் தென்னைக்கு குறும்பை. தென்னைக்கு குறும்பை மேம். சரி, எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சொல்லுங்க சார். சார் இதை சொன்னீங்களா சார்? தென்னைக்கு குறும்பைன்னு சொன்னேன் மேம். சரி, ஓகேங்க சார். அந்த அதே குறும்பைன்ற மேம். சொல்லுங்க சார். இல்ல அடுத்து கேட்டீங்கன்னா அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல மேம். சரிங்க சார். தென்னை மரத்துல அந்த புதுசா, அதாவது சின்ன மரம் குட்டி சைட்ல விளைஞ்சுன்னா அதை கன்றுன்னு சொல்லுவோம். இதே இந்த புதிய இலை விடும்ல, அந்த காய்க்கு இலை விடும்ல, அதை வந்து குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ஒளி மரபு பார்ப்போம். இளமை பேர்கள்ல இனி எது 1 2 விட்டுருக்கோமா? இனி இருக்கும் ஏதாச்சும் 1 2 ஞாபகம் இருக்கா யாருக்கும்? அடுத்து ஒளி மரபு பார்க்கலாமா? நான் முக்கியமானதுன்னு கேட்கல, எல்லாத்தையுமே கேட்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணிடலான்றக்காக எளிமையா இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லா வினாக்களையுமே தான் கேட்க போறோம். அதனால யாரும் இதுல தெரிஞ்ச வினாதானே அப்படின்னு நினைக்காம விடையளிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நாயோடைய ஒளி மரபு. நாய் குறைக்கும். குறைக்கும். ஆடு கத்தும். குதிரை கணைக்கும். குரங்கு அளப்பும். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், ரெண்டுமே வரும். சரிங்களா? நரி ஊளையிடும். புலி வந்து உருமும். யானை பிளிரும். எலி வந்து கீச்சிடும். கழுதை கணைக்கும். மைக் ஆன் பண்ணாம இருக்கவங்களா ஆன் பண்ணி பேசலாமா? கழுதை கத்தும் தானே மேம்? கழுதை கத்தும்க்கா. கத்தும் தான். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். கழுதை கத்தும். இப்ப கணைக்கக்கூடிய விலங்கு எது? குதிரை கணைக்கும். பசு கதரும் சொல்லுவாங்க. பசு கதரும், இல்லைன்னா அழைக்கும், இல்லைன்னா முக்காரம் இடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே எருது என்ன பண்ணும்? எருது எக்காலமிடும். பசு வந்து முக்காரமிடும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஆந்தை அலரும். காகம் கரையும். கிளி பேசும் அல்லது கொஞ்சம். குயில் என்ன பண்ணும்? கூவும். கூகை குளரும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும். சரிங்களா? புறா குணுகும். புறா வந்து குணுகக்கூடியது. மயில் அகவும். வண்டு என்ன பண்ணும்? முரடும் சொல்லலாம். ரீங்காரம் இடும் அந்த வார்த்தையில பயன்படுத்தி இருப்பாங்க. ஒட்டகம் என்ன பண்ணும்? ஒட்டகம் வந்து உருவம்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கும், சில இடத்துல இருந்து என்ன சொல்றீங்க? உருமும் மேம். ஒட்டகம் உருமும். முணுமுணுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. முணுமுணுக்கும்.
புறாக்கு எப்படி குணுகும்னு பார்த்தோமோ அது மாதிரி ஒட்டகம் வந்து ஒரு முணுமுணுக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளும் பயன்படுத்தி இருப்பாங்க. ஒட்டகத்துக்கு உருமுன்ற வார்த்தை வந்து ஒரு பொதுவான ஒளிமரபு. முணுமுணுக்குன்ற வார்த்தையும் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பன்றி, பன்றி என்ன பண்ணும்? உருமும் மேம். பன்றியும் உருமக்கூடிய ஒரு விலங்கு தான் சரிங்களா. மேம். தேவாங்கு, அழும். தேவாங்கு அழும். முதலை, முதலைக்கு வந்து சீரும் இல்லைன்னா அலரும். சீரும் இல்லைன்னா அலரும். தேனி என்ன பண்ணும்? தேனி ரீங்காரம் ரீங்காரமிடும். தேனி வந்து ரீங்காரமிடும். கரெக்ட் தான். காண்டாமிருகம், எருது என்ன பண்ணுது? அதேதான் காண்டாமிருகம் பண்ணுது. எக்காலமிடும். எக்காலமிடும். எருது எக்காலமிடும். முயல், முயல் கீச்சிடும். ஏன்னா அதெல்லாம் கொறிக்கும் விலங்குகள் தானே, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கீச்சிடும். முயல் கீச்சிடும். ஓநாய், ஓநாய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஊளையிடும். வேற எதுவும் ஒளிமரபுகள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சது? வானம்பாடி மேம். வானம்பாடி பாடும். வானம்பாடி பறவைக்கு என்ன சொல்லுவோம்? பாடும். வானம்பாடி பாடும். அடுத்து பள்ளி சொல்லும் மேம். பள்ளி, பள்ளி வந்து என்ன பண்ணும்னா பள்ளி சொல்லும் தான் பாத்திருப்போம். பள்ளி சொல்லும் பல தான் சொல்லிருப்போம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாத்து வந்து கத்தும் மேம். வாத்து கத்தும். வேற? தவளை வந்து கத்தும் மேம். தவளை, தவளை கத்துதுன்னா நம்ம அதிகமா பெயர் பயிற்சிருப்போம்ல, தவளை கத்தக்கூடியது, கத்தும். அடுத்து குருவி வந்து கீச்சிடும் மேம். குருவிகள், இந்த கொறிக்கும் விலங்குகள்ல குருவிகளும் வந்துரும், அது என்ன பண்ணும்? கீச்சிடும். அடுத்து பாம்பு வந்து சீரும் மேம். வேற சார்? ஓநாய் ஊளையிடும். ஓநாய் ஊளையிடும். அப்புறம் கோட்டான் மேம். கோட்டான் வந்து குளரும் மேம். கோட்டான் குளரும். கூகைனாலும் கோட்டானாலும் ஒண்ணுதான். இந்த கோட்டான்ல ஒரு ஆண் கோட்டானுக்கு பேரு தான் கூகை பேரு சரிங்களா. ஆண் கோட்டானுடைய பேரு தான் கூகை. கோட்டான் அந்த பறவையோட வகையில ஆண் கோட்டான் இருக்கும்ல, அதுக்கு பேரு தான் கூகை. புரிஞ்சா? இப்ப ஒளிமரபுல எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? அடுத்து வினை மரபு பார்க்கலாம். அந்த வினை சொல்றேன், நீங்க மரபு சொல்லுங்க. அம்பு, எய் மேம். எய்தான். ஆடை, உருவாக்குறதுக்கு சொல்லுங்க. ஆடை, நெய். இதே நம்ம போட்டுக்கிறதுக்குன்னா உடுத்துன்னு சொல்லுவோம். உடுத்துன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதை உருவாக்குறது அப்படின்னா ஒண்ணு நெய்தல், அடுத்த கட்டமா தைத்தல், அந்த ரெண்டு வரும். அடுத்து மூணாவது நம்ம போட்டுக்கிறது வந்து உடுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆடைக்கு. இது மூணுமே வினை தானே. அடுத்து உமி, உமி உமி கருக்கினான். கருக்கினான். உமி கருக்கினான் சரிங்களா. கூடை, கூடை முடைதான் மேம். கூடை முடைந்தான். கூடை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது கூட உருவாக்குற அந்த இதை வந்து கூடை முடைந்தான் அப்படின்னு குறிப்பிடுவோம் சரிங்களா. சுவர், எழுப்பினான் வரும் மேம். சுவர் எழுப்பினான். செய்யுள் அல்லது கவிதை, இயற்றினான் மேம். இயற்றினான். செய்யுள் இயற்றினான் அல்லது கவிதை இயற்றினான் குறிப்பிடுவோமா? அப்ப இயற்று. சோறு, உண்டான். சோறு உண். தண்ணீர், குடித்தான். இந்த பரிமாணம் வருமா மேம்? தண்ணீர் குடிதான். பால் தான். தண்ணீர் குடித்தான். பால் தான் என்ன பண்ணணும்? பருகினான். பருகினான். இது அருந்தினான் எதுக்கு வரும்? நீர் அருந்தினான்.
மது அருந்தினான். அதாவது தண்ணீருக்கு தானக்க தண்ணீர் குடின்னு சொல்லியிருப்போம். பால் பருகினான், மது அருந்தினான். சரிங்களா? ஓகே மேம். மரம், மரத்தை வெட்டுவோம்ல, அந்த மரம் வெட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். மாத்திரை என்ன பண்ணுவோம்? மாத்திரை சாப்பிடுறோம்னு சொல்லக்கூடாது, மாத்திரை விழுங்கினான். முறுக்கு அல்லது அப்பம் இதெல்லாம் தின்பண்டங்கள். தின்பண்டங்கள் என்ன பண்ணுவோம்? தின்போம். அப்ப தின்பண்டங்கள் அந்த இந்த மாதிரி பழங்களோ இல்ல ஏதோ தின்பண்டம் வந்துச்சுன்னா தின்னு அப்படின்னு நீங்க சொல்லிடணும். சரிங்களா? அடுத்து பழமும் தின்னுதான். முறுக்கு அப்பம் இதெல்லாமே தின்பண்டங்கள். பாட்டு, பாடு, பாட்டு பாடுறாங்க. கோலம், கோலமிட்டான், கோலமிடுதல், கோலமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பானை, வனைந்தான், பானை வனைந்தான். நீர், நீர், நீர் குடித்தான். இங்க வந்து வயலுக்கு நீர் தண்ணி விடுறோம், அப்ப என்ன சொல்லுவோம்? நீர் பாய்ச்சுதல் மேம். நீர் பாய்ச்சினான். ஓகே. களை, களை பறித்தான் மேம். களை பறித்தான்னு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து காய்கறி, காய்கறி நறுக்குவோம்ல, அதுக்கு என்ன சொல்லணும்? அறிந்தான், காய்கறி அறிந்தான். காய்கறி அரி. ஓகே. கூரை, கூரை வேய்ந்தான், கூரை வேய்ந்தான். தயிர், தயிர் கடைந்தான் மேம். கடைந்தான். தயிர் கடை. விளக்கு, விளக்கு ஏற்றினான், விளக்கை ஏற்றணும். இதே குப்பையா இருந்தா குப்பையை கொளுத்தணும், விளக்கை ஏற்றணும். இந்த ரெண்டு வேறுபாடு புரியுதுல? அடுத்து வேற என்ன சொல்லலாம்? தலை, தலை, நம்ம தலை என்ன பண்ணணும்? தலை வாரு சொல்லணுமா? வாரு சொல்லணுமா? சீவு சொல்லணுமா? வாரினான், தலை வாரினான். இது சீவுன்ற வார்த்தை வேற எங்க பயன்படுத்துவோம்? நொங்கு இல்லைன்னா இந்த இளநீ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா சீவணும். சரிங்களா? அப்ப தலை சீவுன்றது வந்து தலை சீவுன்னு சொல்லக்கூடாது, தலைவாறு அப்படின்னு தான் சொல்லணும். நொங்கு இளநீ இதெல்லாம் என்ன பண்ணா சீவணும். சரிங்களா? இன்னும் வேற எதுவும் இருக்கா? மலர் கொய்தான், மலர் கொய்தான். ஓகே. பூ பறித்தான். அடுத்து முறுக்கு தின்றான், பழம் தின்றான், கோலம் இட்டான். நல்லா பாட்டோம் சார். நம்ம நோட்ஸ்ல வேற எதுவும் இருக்கான்னு பாருங்க. சொல்லுங்கக்கா. திலகம் இடு. நம்ம நெற்றியில திலகம் போல அத திலகம் இடுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? திலகம் இடு. நம்ம நோட்ஸ் செக் பண்ணுங்க, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்கா? தோசை, தோசை என்ன பண்ணும்? தோசை சுடு. இதே இட்லி என்ன பண்ணணும்? இட்லி அவிக்கணும். இட்லிய வந்து அவிக்கிறோம், தோசையை வந்து சுடுறோம். தோசை சுடுறோம், இட்லி சுடுறோம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி இட்லி சுடுன்னு சொல்லக்கூடாது. இட்லி அவிக்கணும், தோசையை தான் சுடணும். சரிங்களா? நானே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பாக்குறேன். விறகு என்ன பண்ணுவோம்? விறகு கொளுத்துவோமா இல்ல ஏற்றுவோமா இல்ல எரிப்போமா? என்ன பண்ணுவோம்? விறக எரிக்கணுமே. விறகை. ஓகே. தேங்காவோடைய சின்ன சின்ன சில்லு ஆக்குறோம்ல, அந்த சில்லுக்கு என்ன பேரு? தேங்காய் பத்தை. இதே பூசணிக்காயோட சின்ன பீஸ்க்கு என்ன பேரு?
கீத்து. பூசணி கீற்று. ஓகே, அவ்வளவுதான். தேங்காய்க்கு என்ன சொன்னீங்க இப்ப? தேங்காய் பத்தைக்கா. தேங்காய் பத்தை. பத்தை. பத்தக்கா. சரி வாங்க, அடுத்து வந்து தொகை பெயர்கள் பார்க்கலாம். மேம் தேங்காய் வத்தையா வத்தல்ல மேம்? பத்தை. பகர வரிசை பத்தை. பத்தையா மேம்? சரி சரி, பத்தை பத்தை. தொகை மரபு சொல்லுங்க. அதாவது ஒரு பொருள் பன்மையில இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, தொகையா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருன்னு பார்க்க போறோம். சரிங்களா? மக்கள். கூட்டம். ஆடு. மந்தை மேம். பசு வந்தாதான் பசு நிறை, இல்லைன்னா வந்தாதான் நிறைன்னு சொல்லணும். மாடுன்னு வந்துச்சுன்னா மந்தை தான் சொல்லணும். சரிங்களா? இல்ல மாடு ஆடு வந்துச்சுன்னா மந்தை தான். இப்ப நான் என்ன கேட்டேன்? ஆடுதான் கேட்டேன். அப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணாம், மந்தை மட்டும்தான். இதே இது மாடு வந்தாதான் மந்தை, வந்துச்சுன்னா நிறை. சரிங்களா? கல். குவியல் மேம். கற்குவியல். வேற என்னென்னக்கெல்லாம் குவியல் வரும்? கல்லு, முத்து. நெற்குவியல். கற்குவியல், நெற்குவியல், முத்துக்குவியல், இதுக்கு எல்லாத்துக்கும் குவியல்ன்ற வார்த்தை பயன்படுத்துவோம். சரிங்களா? அடுத்து பழம். பழங்கள் நிறைய இருந்துச்சுன்னா கொத்து கொத்தா தொங்கும்ல, அதுக்கு குலை. பழக்குலை அப்படின்னு சொல்லுவோம். புல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்களா, அதுக்கு என்ன பேரு? புல்கட்டு. புல்கட்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. சாவி. கொத்து மேம். சாவி கொத்து. திராட்சை. குலை. திராட்சை குலை. திராட்சை குலை. மாடு. மாடுக்கு என்ன வரும்? மந்தை. மந்தை மேம். மாட்டு மந்தை. யானை. 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 யானை பத்தி. யானை பத்தின்றது என்னது? யானையோடைய அதிக எண்ணிக்கையில யானை அதாவது அதிக எண்ணிக்கையில யானையோடைய அந்த பெரிய இது இருக்கும்ல, அது வந்து யானை கூட்டம்னு சொல்லுவோம். இதே யானை பத்தி அப்படின்னு என்ன, யானைகள் வரிசையா நடந்து வருதுல, அதுக்கு யானை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? எறும்புகள் இருந்துச்சுன்னா எறும்பு கூட்டம். சாறை. எறும்பு கூட்டம். நிறைய எறும்பு இருந்துச்சுன்னா எறும்பு கூட்டம். அது வரிசையா நடந்து வர சாரைன்னு பேரு. சாரையா எறும்பு வருதுப்பா அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப எறும்பு சாறை. வைக்கோல். வைக்கோல கொண்டு வந்து நிறைய அடைஞ்சு வச்சிருக்கோம், அதுக்கு பேர் என்ன? வைக்கப்போர். ஆலமரங்கள் நிறைந்த பகுதி? ஆலங்காடு மேம். ஆலங்காடு. கம்புக்கு? கம்மங்கொல்லை மேம். கம்மங்கொல்லை. இதே இது பனைமரம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா? பனந்தோப்பு மேம். தேயிலை தோட்டம் மேம். தென்னை மரத்துக்கு? தென்னந்தோப்பு மேம். தென்னந்தோப்பு. இதே ஒரு பூ மரம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா பூந்தோட்டம், இல்லைன்னா பூஞ்சோலை. அவ்வளவுதான். அறிஞர்கள் நிரம்பி இருந்த இடத்துக்கு என்ன பேரு? அறிஞர் அவை. நடிகர்கள் அதிகமா இருந்தாங்கன்னா நடிகர் குழு. உடைய பன்மை பெயர்? உடுதிரள். உடுன என்ன பொருள்? நட்சத்திரம். ஜோதிகா கேமரா ஆன் பண்ணிக்கீங்க, ஆஃப் பண்ணுங்க. ஓகே. புல். வகரலகரத்துல வர புல். அது இல்லக்கா, இந்த வகரலகரத்துல வர புல்னா என்னன்னு சொல்லுங்க. வகரலகரம். நான் கரெக்டான சொல்றேன். குண்டியில். கற்றை. புல்னா இந்த புல் எதை குறிக்கும்? தாவரத்தை குறிக்கும்.
புல் புல் கற்ற மேம், கட்டு, கற்றையா மேம்? கட்டும் வரும் புல் கட்டு கற்றையும் தானே மேம்? சார், கட்டும் ஓகே வரும் மேம். கற்றையும் வரும் சார். இதே இது பொதுலகரம் இல்லு, பொதுலகரம் போட்டு புல்லு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? பறவைமா. குலாம். அதாவது பொதுலகரம் போட்டு வந்துச்சுன்னா அது எதை குறிக்கும்? பறவையை குறிக்கும். பறவைகள் மொத்தமா இருந்துச்சுன்னா அதுக்கு பெரும்பாலும் குலாம்னு பேரு. பறவைக்கு பொதுவா பறவைக்கு குலாம், மயிலுக்கு மயில் கூட்டத்துக்கு குலாம்னு பேரு. ஆசிரியர் மாணவர் கூட்டங்களுக்கு என்ன பேரு? குலாம் தான். ஆசிரியர் கூட்டம்னாலும் குலாம் தான், மாணவர் கூட்டம்னாலும் குலாம் தான். பாடகர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா பாடகர் குழு. இதே நாடகம் நடிப்பாங்கல்ல, அவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா நாடக குழு இல்லைன்னா நாடக கோஷ்டி. மலைகளுக்கு மலை தொடர். சுருட்டு நிறைய இருந்துச்சுன்னா சுருட்டு கட்டு. சரிங்களா? மலை தொடர் பார்த்தாச்சு. அடுத்து புத்தகங்கள், புத்தக அடுக்கு. தீவு, தீவு கூட்டம். கல் ஏற்கனவே பார்த்தோம். குவியல் மேம், குவியல். சிறப்பு, திறப்புலாம் ஒரு கோர்வையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப திறப்பு வந்து கோர்வை. கல்வர் கூட்டம். கல்வர் கூட்டமா மேம்? கல்வர் கூட்டம். தேயிலை, தேயிலை தோட்டம் மேம். இங்க நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம்? மொத்த பெயர்கள் பாக்குறோம். அப்ப தேயிலை நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? சிப்பம். தேயிலை சிப்பம். நாத்தை வந்து இப்படி பிடிச்சுப்போமா? நாறு நிறைய இருந்துச்சுன்னா முடின்னு சொல்லுவோம், இல்ல பிடி. முடி அல்லது பிடின்னு பேரு. சரிங்களா? நூல் கண்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? நூல் பந்து. நூல் கண்டுக்கு நூல் பந்து. இந்த நூல் பந்து போட்டீங்களா? பூதங்கள் நிறைய இருந்துச்சுன்னா என்ன பேரு? பூத கணங்கள் சொல்லுவோமா? பூத கணங்கள். இதே உயிர்கள் நிறைய இருந்துச்சுன்னா உயிர் தொகுதி. உயிர் தொகுதிகளா பிரிச்சிருந்திருப்போம். சரிங்களா? சேனை திரண்டு வந்துச்சு சொல்லுமா? அப்ப சேனைனா திரள். குண்டர், குண்டர்னா கும்பல். குண்டர்கள்லாம் கும்பலா இருப்பாங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. காவலர்களை படையா பிரிச்சு வச்சிருக்கோமா? காவலர் படை. தொகுப்பு பெயர்களை வேற எதுவும் இருக்கா? கரும்பு தோட்டம், முந்திரி தோப்பு, மக்கள் கூட்டம், விறகு கட்டு. விறகு கட்டுலாம் பார்த்தோம்ல சார். வேற என்ன பார்க்காம வச்சிருக்கோம்? கருவாடு. அது பாத்துருவோம். கருவாடுகள் அடைஞ்சு வச்சிருப்பாங்களா? அதுக்கு என்ன பேரு? பாடம். இதே வந்து வைக்கப்புள்ள வச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு என்ன வரும்? வைக்கப்போர்னு சொல்லுவோம். கடைசின்னு ஒன்று இருக்குமே. தேயிலைக்கு தேயிலை இல்லைன்னா புகையிலைக்கு வந்து தேயிலை இல்ல புகையிலைக்கு வந்து சிப்பம்.
இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு பார்த்திருக்கோம். சரியா? இது இல்லாம இந்த திணை, பால் மரபு அது கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல எப்படிலாம் வினாக்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஒரு தொடர் சொல்றேன், அது வந்து உயர்திணைக்குரிய தொடர். பிழைகள் இருந்து அப்படின்னா அதை திருத்தி சொல்லணும். சரிங்களா? முதல் தொடர் வந்து ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். இது சரியானதா? சரி மேம். சரிதான். சரிங்களா? இந்த மாதிரி டெஃபினிஷன் கொடுத்து கேட்கல, அதோடைய எடுத்துக்காட்டுகளை கேட்டிருப்பாங்க. ஒரு முதல் கேள்வி யாருக்கு கேட்கலாம்னா, ராஜேஸ்வரின் ஜாயின் ஆயிருக்கீங்களா? உங்களுக்கு கேக்குறேன். ரெடினா மைக் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க மேம். ராஜேஸ்வரி. சரி, ஓகே. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தது. அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தது. இதுல இருக்கிற பிழையை திருத்தி சொல்லணும். ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது, இத பிழை திருத்தி சொல்லுங்க உயர்திணை அடிப்படையில. முத்துலட்சுமி அக்கா சொல்றீங்களாக்கா? சொல்றேன் மேம். சொல்லுங்கக்கா. அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தாள். அவ்வளவுதான். அக்கா நேற்று வீட்டிற்கு வந்தாள். வந்தது அப்படின்றது ஒரு அக்ரிணையை குறிக்கிறது. உயர்திணை அப்படின்றது என்ன? மனிதர்கள் மட்டும்தான் உயர்திணை. மனிதனை தவிர மீதி இருக்கிற உயிருள்ளதா இருந்தாலும் சரி, இல்லாதா இருந்தாலும் சரி, அது இதுலதான் சேர்ப்போம், அக்ரிணையில தான் சேர்ப்போம். ஓகே. அடுத்த வினா வந்து ரக்ஷனாக்கு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப கேக்குதா? ரக்ஷனா கொஸ்டின் கேட்டேன். கேட்டுச்சா ரக்ஷனா? கேட்கல மேம், வெளியில கொஸ்டின் ரிட்டர்ன் கேளுங்க மேம். சரி சரி. என்னடா ஆன்சர் பண்ணாம இருக்காங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கான கேள்வி வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அவ்வளவுதான். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்து வந்து பிரேமாக்காக்குரிய கேள்வி. அக்கா புறப்படும் போது அம்மா வழி அனுப்பியது. அக்கா புறப்படும் போது வழி அனுப்பினாள்னு வரும். அவ்வளவுதான். வழி அனுப்பினார் இல்லைன்னா அனுப்பினாள். அவ்வளவுதான். அரசர் நல்லாட்சி செய்தார். அரசர் நல்லாட்சி செய்தார். இது யாருக்குன்னா சுகந்தியாருக்கு பதில் சொல்லுங்க. அரசர் நல்லாட்சி செய்தார். இதுல பிழை இருக்கா? சுகந்தியாக்குரிய வினா. முத்து அக்கா சொல்லுங்கக்கா. அரசர் நல்லாட்சி செய்தனர் மேம். ஆனா இங்க என்னக்கா, அரசர்ன்றது ஒருமையிலதான் இருக்கு. அப்ப செய்தார் அப்படின்றது சரிதான். ஒருவேளை அரசர்கள்னு வந்து இருந்துச்சுன்னா அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அப்படின்னு பன்மையில பயன்படுத்தி இருக்கலாம்.
இந்த தொடர்ல பிழை எதுவும் இல்லை. அரசர் நல்லாட்சி செய்தார்ன்றது சரியான தொடர் தான். அரசர்கள்னு கொடுத்துட்டு இங்க பன்மை, அரசர்களை பன்மையில கொடுத்துட்டு வினைய செய்தார்னு ஒருமையில கொடுத்திருந்தாங்கன்னா தவறு. பெயரும் வினையும் ஒரே மாதிரி இருக்கணும். பன்மையில இருந்தா பன்மையில இருக்கணும், ஒருமையில இருந்தா ஒருமையில இருக்கணும். அடுத்து என் வைரமணி, அவங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன். ஓகேனா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. என்ன வினா அப்படின்னா காலத்துல மாறுபட்டு இருக்கும். கால வலுவை சரி செஞ்சு நீங்க சொல்லணும். சரிங்களா? நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். இதில் உள்ள தவற திருத்துங்க. தெரிஞ்சவங்க சொல்லலாமா? சரி சொல்லுங்க சார். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அவ்வளவுதான் சார், சென்றோம். ஓகே, அடுத்த வினா வந்து ஜோதிகாக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்கிறேன். பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான காலத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அங்கு வருவீர்கள், அங்கு வந்தீர்கள், அங்கு வருவீர்கள். ஓகே, டி ஆப்ஷன் நீங்க இன்னொரு தடவை கேக்குறேன். அங்கு வருவீர்கள் இறந்த காலம் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கு வந்தீர்கள் எதிர்காலம், அங்கு வருவீர்கள் எதிர்காலம்னு கொடுத்திருக்காங்க. நாலாவதா வந்து அங்கு வருவீர்கள் நிகழ்காலம்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது சரியானது? அங்கு வருவீர்கள் எதிர்காலம். எதிர்காலம், அதப்போ இறந்த காலமும் நிகழ்காலம்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்த வினா வந்து ஆதிலட்சுமி அக்காக்கு. பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை நடத்தினர். இது எந்த காலத்தை குறிக்கும் சார்? நடத்தினர் நிகழ்காலமா, எதிர்காலமா, வருங்காலமா, இல்ல இறந்த காலமா? இறந்த காலம். அவ்வளவுதாக்கா, இறந்த காலம். இந்த மாதிரி எளிமையாதாக்கா இந்த தலைப்புல இருந்து வினாக்கள் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே மேம். அடுத்த வினா வந்து சுரேஷ் சாருக்கு கேக்குறேன். கீழே அந்த அன்மியூட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேசலாம். தெரியாதவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. கீழே அன்மியூட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மைக் ஓபன் ஆயிடும். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஒரு சொல் சொல்றேன், இது எவ்விடத்துல பயன்படுத்தக்கூடிய சொல்னு சொல்லுங்க. சரிங்களா? அவர்கள் அப்படின்ற பெயர் தன்னிலையா, முன்னிலையா, இல்ல படற்கையில வரக்கூடிய ஒரு பேரா? படற்கையில் வரக்கூடிய ஒரு பெயர். இப்ப இந்த படற்கையை வச்சு வரக்கூடிய வினாக்கள்லாம் கேக்குறேன். டான்ஸ் எப்படி ஓடும்? இங்க என்ன படற்கை வார்த்தை போடலாம்? அவன், அது, அவர், அவை. அது அவை கூட விட்டுருங்க, அவை ஆப்ஷன்ல இருக்காது. அவன், அது, அவற்றை, அவ்வாறு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன எடுக்கணும்னா அது. அதை எப்படி ஓடும்? அவ்வளவுதான், அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, எனக்கு என்பதனுடைய முன்னிலை பெயர் என்னவா இருக்கும்? எனக்கு, அதாவது தன்மையில நான் எனக்குன்னு சொன்னேன்னா முன்னிலை என்ன சொல்லுவேன்? உனக்குன்னு சொல்லல, நீர்னு பயன்படுத்துவேன். எனக்கு, உனக்கு அல்லது நீர், நீர் தாங்கள், அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்துவேன். படற்கையில இவர் அப்படின்றது முன்னிலையில எப்படி இருக்கும்? அவர், அவ்வளவுதான். சொற்றொடர்ல பொருத்தம் இருக்கும்ல. இப்போ ஒரு தொடர் சொன்னோம்னா
இது வந்து உயர்திணையில ஆண் பாலுக்குரியதா பெண் பாலுக்குரியதான்னு கண்டுபிடிப்போல, அந்த திணை என்ன சொல்லுவாங்கன்னா திணை பொருத்தம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து கோலமயில் கோலமயில் ஒயிலாக ஆடியது, இதுல எந்த திணையை குறிப்பிட்டிருக்காங்க? அக்ரிணை. அக்ரிணை பொருள் ஒண்ணு அழகா ஆடிச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பாருங்களேன், வண்டு தேன் குடித்தன, அக்ரிணை. தேன் குடித்தது இதுவுமே அக்ரிணையிலேயே. சாரி, வண்டுகள் தேன் குடித்தன. இப்ப சரியா? அடுத்து இடப்பொருத்தம், அவன் பாடம் படித்தான். சரி. இதுவுமே சரியான தொடர் தான். சரிங்களா? பிழை திருத்தம் சொல்லுங்க. சிங்கம் வந்தான், சிங்கம் வந்தான். சிங்கம் வந்தது. சிங்கம் வந்தது. சேவல் கூவியது. சரியா? சரிதான். சரிங்க மேம். சரிதான். ஓகே. நெல்லு வரகு, இதோடைய இலை பெயருக்கு என்ன பேரு? நெல் வரகின் இலை பெயர் தாளா மேம். மல்லி. நெல்லுக்கு வரகுக்கு தாள் சார். மல்லி தலை மேம். மல்லித்தலை, மல்லித்தலை. 2 மல்லித்தலை கொடுத்துருக்கோம்ல, மல்லித்தலை. கோரை கோரை புல் மேம். கோரை புல் கோரைக்கு மேம். புல். சப்பாத்தி கள்ளி. தாளை மடல். தாளை மடல் மேம். தாளை மடல். நாணலுக்கு என்ன வரும்? தோகை மேம். புல். நாணல் தட்டை. ஒண்ணு சொல்லுங்க, இத்தனை சொன்னா எல்லா பேரையும் சொல்லிட்டேன், என்ன சொல்றது? மேம் நாணல் தட்டைன்னு சொல்லுவோம் மேம். புல்லு வகையும் சேர்ந்தது மேம். புல் வகையை சேர்ந்தா. நாணலுக்கு வந்து தோகை. பனைமரம் தென்னை மரத்தோட இலைக்கு என்ன பேரு? ஓலை. ஓலை. பனை, தென்னத்துக்கு என்னன்னா ஓலை. ஓகேங்களா? ஓகே. அரச மரத்துக்கு அரச மரம். இலை அப்படின்ற பேர் பயன்படுத்தும். அகத்தி, கீரை என்ற பெயர் பயன்படுத்தும். சரிங்களா? இப்ப இந்த இதுல எதுவும் டவுட், சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? அரச மரத்துக்கு என்ன சொல்லுங்க? அரசு இலைக்கா? ஆள், அரசு, மாப்பழா, வாழை. ஓகே. திருத்தர் குறியீடுகள்ல இருந்து வினாக்கள் கேட்கலாமா? நான் பேசுறது கேக்குதுல? மேம். சரி, வாங்க தொடங்கலாம். முதல் வினா வந்து கார்த்தி அண்ணனுக்கு. நான் வினா கேட்கவானா? நான் உங்களுக்கான வினா என்ன அப்படின்னா, சொற்குறுக்கங்களை அடுத்து பயன்படுத்தப்படும் குறியீடு. சொற்குறுக்கங்களை அடுத்து பயன்படுத்தப்படும் குறியீடு என்ன? முக்கால் புள்ளி. அவ்வளவுதானா? முக்கால் புள்ளி. சொற்குறுக்கங்கள்ல ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லுங்க.
இந்த முக்கணி முக்கணின்னு சொல்லுவோம். சொல் மேம். முக்கணின்னு நீங்க சொல்லுவோம். மாப்பழா சொல்றது வாழை. வந்து அது இங்க வராதுண்ணா. அது வந்து ஆ என்ன சொல்றீங்க? நான் அது வந்து மாப்பழா வாழைன்றது என்னன்னா அங்க வந்து முக்காற்புள்ளி பயன்படுத்துவோம். ஆனா நான் கேட்ட வினாக்கு இந்த எடுத்துக்காட்டு சரியா? சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து வரும்னா அப்ப ஏதாச்சும் ஒரு சொற்குறுக்கங்கள் தானே எடுத்துக்காட்டு சொல்லணும். திருவிக்கா அது வந்து அந்த மாதிரி வரும் மேம். நிதானமும் வரும். திருவிக்கா, வஉசி ஐயர், வாவேசு ஐயர், வஉசி இந்த மாதிரி வந்து சொற்குறுக்கங்கள் ஐஏஎஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுறோம்ல, அந்த சொல்லுடைய குறுக்கத்துக்கு நிதானமும் இடையில வரும். எனக்கா புள்ளி. முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி தான்க்கா. நம்ம ஒன்னும் கேட்கல மேம். அடுத்த வினா சொல்லுங்க. அடுத்த வினா யாருக்கு அப்படின்னா முத்துலட்சுமி அக்காக்கு. உங்களுக்கான வினா என்ன அப்படின்னாக்கா, உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடு. உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடங்களில் பயன்படுத்தப்படும் குறியீடு. ஆச்சரியக்குறியா? இல்லக்கா. நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. நான் அடுத்த வாரம் வந்து இன்னைக்கு திங்கட்கிழமையா, அடுத்தவனுடைய தமிழ் வகுப்பு வந்து வியாழக்கிழமை இருக்கும். திங்கள் வியாழன் தமிழ் வகுப்பு. செவ்வாய் வெள்ளி என்ன வகுப்பு போயிட்டு இருக்கு? ஜிஎஸ். இதுக்கு இடையில புதன் சனி வந்து கணித வகுப்பு இருக்கும். சோ வாரத்துல 6 நாட்களுக்கு ஒரு நாள் 2 மணி நேர வகுப்புகள், 6 நாட்களும் 3 ஆசிரியர் எடுப்போம். சரிங்களா? அந்தந்த வகுப்புக்கு என்னென்ன படிச்சணும்ன்றத இப்ப தமிழுக்கு இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சோனையும் அடுத்து வியாழக்கிழமை தான் நம்ம வகுப்பு. அப்ப என்ன படிக்கணும்ன்ற நான் இப்பயே போட்டுருவேன். ஒரு தமிழ் வகுப்புக்கு இடையில 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கணித வகுப்புக்கு இடையில 2 நாள் 3 நாள் இருக்கும். இந்த நாட்கள் நீங்க ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு வந்து வாங்க. இன்னைக்கு வந்து முதல் வகுப்பு அப்படின்றதுனால சொல்ல முடியல. இந்த வகுப்பு பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்த வகுப்புல என்ன தலைப்பு போட்டோமோ அதை நீங்க தரவு பண்ணிட்டு வந்துருக்கணும். அதனால இந்த வகுப்புக்கு வந்து ஒரு எளிமையான தலைப்பை நம்ம ரொம்ப படிக்கலனாலும் ஓகே, இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்களா, அதை வச்சு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தோம். அதுவும் இல்லாம நம்ம தேர்வுக்கு ரொம்ப அருகில இருக்கும் போது படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நேரத்தை விரயம் பண்ணாம விரைவா படிச்சு முடிக்க பாருங்க. சரிங்களா? சரி, யாரு சொல்றா? நான் கேட்ட கேள்விக்கு விட யாரு சொல்றா? ஹேமாக்கா, ஜோதிகா? அரைப்புள்ளி. அரைப்புள்ளி, அவ்வளவுதான். உடன்படு மற்றும் நேர்மறை கருத்துக்களை ஒன்னா சொல்லக்கூடிய இடங்கள்ல அரைப்புள்ளி பயன்படுத்தணும். ரக்ஷனாக்குரிய ஒரு கேள்வி, அரைப்புள்ளி வேறு எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? எண்ணிக்கை அதிகமாக வரும் இடத்துல, அப்புறம் ஒரு கேள்வியை தெளிவா கேட்டுட்டு போங்க. அரைப்புள்ளி எங்களா பயன்படுத்தணும்? நீங்க சொல்றது காற்புள்ளி, நான் கேக்குறது அரைப்புள்ளி. ஒரு வாக்கியத்துல பல தொடர்கள் தொடரும் போது பயன்படுத்துவோம் மேம். அவ்வளவுதான். ஒரு எழுவாயை தொடர்ந்து பல வாக்கியங்கள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அங்க வந்து அரைப்புள்ளி பயன்படுத்துவோம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசையுடன் போரிட்டான். படையெடுத்து சென்றானே நிறைய பெற்றுச்சு. இருந்தா இன்னொரு வாக்கியங்கள் தொடர்ந்துருதா, கனக விசையுடன் போரிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்கியம் நிறைய செஞ்சு இன்னொரு ஒரு வாக்கியமே பொருள் தந்து மீண்டும் ஒரு வாக்கியம் பொருள் தர்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில என்ன போடுவோம் அப்படின்னா அரைப்புள்ளி பயன்படுத்துவோம். திவ்யாக்காக்குரிய கேள்வி, வினைச்சங்களுக்கு பின்னாடி காற்புள்ளி வருமாக்கா? வரும் மேம். வரும். உங்களுக்கு வேற இன்னொரு கேள்வி கேக்குறேன்க்கா. ஓகே, கடிதத்தோடைய விழிக்கு முன்னாடி காற்புள்ளி வருமா?
சொல்லுங்க. வரும். ஆச்சரியக்குறி வரும். இல்லக்கா, கடிதத்தின் விழிக்கு முன்னாடி காற்புள்ளி வருமான்னு கேக்குறேன். எஸ் மேம். காற்புள்ளி வரும். எஸ் மேம். நீங்க காற்புள்ளி பேசுறது இடம்பெறும் பிரேக் மேம். ஆகும். காற்புள்ளி மட்டும்தான் வரும், ஆச்சரியக்குறியெல்லாம் வரப்போறது இல்ல. சரிங்களா? கேக்குதா நான் பேசுறது? இப்போ கேக்குதா? கேக்குதுக்கா. எஸ் மேம். இப்போ கேக்குதுல நான் பேசுறது? கேக்குதுங்க மேம். சரி வாங்க. அடுத்து கார்த்தியனுக்கு தான் இன்னொரு கொஸ்டின். நான் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது எந்த மேற்கோள் குறி இட வேண்டும்? தனி சொல்லையோ எழுத்தையோ. இரட்டை மேற்கொள்ளாமா? ஹலோ, கேக்குதாமா? ஒற்றை மேற்கோள் குறினா? ஒற்றை மேற்கோள் குறி. ஓகே. நீங்களே சொல்லுங்க, இரட்டை மேற்கோள் குறி எங்க வரும்? ஏதாவது ஒரு சொல்ல ஹைலைட் பண்ணி காட்டுறதா வரும் மேம். அவ்வளவுதான். நம்ம ஏதாச்சும் ஒரு நேர்கூற்று பேசுற இடங்கள்ல இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே. வியப்பு குறி எங்கெல்லாம் வரும்? ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. ஹேமாக்கா, நீங்க மைக் ஆன் பண்றதே இல்ல. லைன்ல இருக்கீங்களா? சரி சரி சரிக்கா, சொல்லுங்கக்கா. சரிக்கா சொல்லுங்க. வியப்பு குறி எங்கெல்லாம் வரும்? என்ன அழகு அந்த மாதிரி ஆச்சரியமா சொல்லும் போது. அதுக்கப்புறம் எனக்கு அழகுன்றேன். மகிழ்ச்சி, வியப்பு அந்த மாதிரி சொல்லுங்கக்கா. அதே மாதிரி பயமா இருக்கும்போது பாம்புன்னு சொல்லுவோம்ல மேம், அந்த மாதிரி பயத்துல வரும்போது. அப்புறம் வேற என்ன மேம்? அவலம், இரங்கல், இதுக்கெல்லாம் என்ன வரும்னா இந்த மாதிரி உணர்ச்சி தொடர்களுக்கு பின்னெல்லாம் ஆச்சரியக்குறி பயன்படுத்தணும். கண்ணாவா அப்படின்ற மாதிரி. விழித்தொடர்ல என்ன வரும்? இப்ப அதான் யாருக்கு கொஸ்டின் கேட்டேன்? விழிக்கு அடுத்து ஆச்சரியக்குறியா, விழிக்கு அடுத்து வந்து காற்புள்ளி பயன்படுத்தணும். கண்ணா அப்படின்னு போட்டு ஒரு காற்புள்ளி பயன்படுத்தி நீங்க வாக்கு அடுத்து ஆச்சரியக்குறி போடணும்னு சொல்றீங்களா? ஒரு கடிதத்துல அதான்க்கா, கடிதத்துலன்னு இல்ல, எங்கேயுமே விழி சொல் இருந்துச்சுன்னா விழிக்கு அடுத்து ஒரு காற்புள்ளி பயன்படுத்தணும்க்கா. வேற எதுவும் இருக்கா? பக்கத்துல காற்புள்ளி வருமா மேம்? எங்க கண்ணாவான்னு சொல்றோம்ல மேம், அப்ப கண்ணா பக்கத்துல காற்புள்ளி வந்துட்டு வா பக்கத்துல தான் ஆச்சரியக்குறி வருமா மேம்? கண்ணா வாலெல்லாம் வந்து ஆச்சரியக்குறி வராது. அங்க எதுக்கு வருது? புக்ல எங்கேயோ இந்த விழிக்கும் ஆச்சரியக்குறி போடுறது. ஓகே, விழித்தொடருக்கு ஆச்சரியக்குறி. சரி, ஓகே. சரி, இப்ப நம்ம வினாக்கள் பாத்துறோம். முந்தைய ஆண்டு வினாக்கள் கேட்டதுல இருந்து இது பெரும்பாலும் எளிமையாதான் கேட்டிருப்பாங்க. ஏதோ 1-2 கேள்விதான் குழப்பறமா இருக்கும். சரிங்களா? இது அன்னை கார்த்தியனை சொன்ன மாதிரி தொகை சொற்களை விரித்து கூறுவோம்ல. முக்கணினா மாப்பழா வாழை, முச்சங்கன்னா தமிழ் இயலிசை நாடகம். இங்கெல்லாம் என்ன புள்ளி பயன்படுத்துவோம்? முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கார் புள்ளி 2 புள்ளி வைக்கிறது மட்டும்தான். முக்கார் புள்ளியை தான் பயன்படுத்திருப்போம். முதல்ல அந்த புள்ளிகளுக்குரிய பெயர்களையும் நல்லா படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுலயே நமக்கு சில இடங்கள்ல குழப்பி விட்டுரும்.
வேற என்ன தலைப்பு இருக்கு அழகு 3ல? சிலபஸ் எடுத்து பாருங்க. சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி அமைத்தல் இருக்கும். தொடர் வகைகள் செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இருக்கு. மத்தபடி மரபு தமிழ், இளமை பெயர், நிறுத்தற்குறியீடு ஃபுல்லா முடிச்சிட்டோமா? மேம் கலைச்சொற்கள் பார்க்கலாம் சொன்னீங்க மேம். பாக்கலாம். இந்த அழகு 3 நிறைவு செஞ்சுக்குவோம். தொடர் வகைகள் பாப்போமா? செய்வினை, செயற்பாட்டு வினைலாம். நான் வாக்கியங்கள் சொல்றேன். அது என்ன வாக்கியங்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரிங்களா? முருகன் பதிவு செய்தான். தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா? தன்வினை. தன்வினை. முருகன் பதிவு செய்தான் அப்படின்றது ஒரு தன்வினை. சரிங்களா? அன்பரசன் பாடம் கற்றான். தன்வினை. தன்வினை. திடலில் மிதிவண்டி ஓட்டினேன். தன்வினை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. திடலில் மிதிவண்டி செய்வினை மேம். செய்வினை. ஓட்டினேன். செய்வினை. அந்த பிறவினையிலே எழுதியிருக்கேன். ஓட்டு வித்தேன் இந்த மாதிரி தானே மேம் பிறவினை? ஓட்டினேன் எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இதே என்னன்னா நான் திடலில் ஓடினேன்னா என்ன வரும்? தன்வினை. தன்வினை. திடலில் மிதிவண்டி ஓட்டினேன்னாலும் தன்வினை தான். திடலில் மிதிவண்டி ஓட்டி வித்தேன், வித்தேன்னு வந்துச்சுன்னா மட்டும்தான் பிறவினை. மிதிவண்டி ஓட்டினேன்னு வந்தாலும் தன்வினை தான். நான் திடல்ல ஓடுனேன்னு சொன்னாலும் தன்வினை தான். சரிங்களா? தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினை? பிறவினை. மாறன் ஓவியம் வரைந்தான். மாறன் ஓவியம் வரைந்தான். செய்வினை. சரிங்களா? செய்வினை. அதாவது மாறன் ஓவியம் வரைஞ்சா அவன் தான் வரைஞ்சிருக்கேன். அப்ப அவனுக்குரியது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அவனுக்காக மட்டுமா வரைஞ்சான் அப்படி நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்? ஓவியம் மாறனால் வரையப்பட்டதுன்னு பிறவினைக்கு வருதான்ற மாதிரி போட்டு பார்த்தோம்னா சுலமா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். செய்வினை. என் அண்ணா நாளை வருவான். தொடர் வகையில சொல்லுங்க. செய் தொடர், வினை, வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர், உடன்பாட்டு தொடர். இதுல என் அண்ணா நாளை வருவான்றது எவ்வகை தொடர்? உடன்பாட்டு தொடரா மேம்? புரியல. உடன்பாட்டு தொடரா மேம்? உடன்பாட்டு தொடர். செய்தி தொடர். செய்தி தொடருக்குள்ள என்ன வகைன்னு பார்த்தோம்னா உடன்பாட்டு தொடர். உடன்பாட்டு தொடருக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குமரன் மலையில் இணைந்தான் பார்த்தோமா? அடுத்து வேற கேள்வி கேட்கிறேன். கண்ணன் பாடம் படித்தான். தன்வினை. செய்வினை. தன்வினை. தன்வினை சொல்லலாம். இல்லைன்னா தன்வினை அவனுக்கு படிச்சுட்டான் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா உடன்பாட்டு தொடரும் பயன்படுத்தலாம். வினைக்குள்ள வந்துச்சுன்னா தொடர் கேட்க மாட்டாங்க. தொடர்ல வந்துச்சுன்னா வினை கேட்க மாட்டாங்க. அடுத்து சொல்லுங்க. கலையரசி துணியை தைத்தாள். செய்வினை மேம். செய்வினை தொடர். பாட்டு பாடுகிறாள். செய்வினை. செய்வினை தொடர்.
தமிழ் தேனை உண்டனர். செய்வினை. செய்வினை. தமிழ் தேனை உண்டனன்றது செய்வினை தொடர். இது எல்லாமே உங்க புத்தகத்துல இருக்க தொடர் மட்டும்தான், வெளியே இருந்து எதுவுமே வரல. சரிங்களா? பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். எவ்வகை தொடர்? பிறவினை. எது பாத்திமா திருக்குறள் கற்றால் வந்துருந்துச்சுன்னா தன்வினை. தன்வினை. கபிலர் பாரியை போற்றினர். செய்வினை மேம். செய்வினை. அவ்வளவுதான். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். அல்லது உடன்பாட்டு. உடன்பாட்டு தொடர். ஓகே. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். செய்வினை. 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 நீடூடி வாழ்க. பிறவினை. நீடூடி வாழ்க எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடராமா? அவ்வளவுதான். விளைவு தொடர். நீடூடி வாழ்கன்றது என்ன பொருள் வந்திருக்கு? வாழ்த்தல், வைதல், அந்த வேண்டல், விதித்தல் பொருள் வந்திருக்குல்ல. நீடூடி வாழ்க அப்படின்றது இந்த வாழ்த்துதல் வரனால விளைவு தொடர். விளைவு தொடருக்கும் உணர்ச்சி தொடருக்கும் வேறுபாடு பதில. உணர்ச்சி தொடர் எதன் அடிப்படையில தான் தோன்றும்? வகை, வெறுப்பு, மகிழ்ச்சி, பயம், அச்சம், இதுல எல்லாம் தோன்றது உணர்ச்சி. இதே இது இந்த பொருள் எல்லாம் வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த கட்டளை பொருள் எல்லாம் வந்துச்சுன்னா அது விளைவு தொடர். வேறுபாடு புரியுதுல? சரி, நான் இப்ப ஒரு ஆளு சொல்லுவேன், அவங்க இந்த ஒரு தொடருக்கான எடுத்துக்காட்டு சொல்லணும் எனக்கு. சரிங்களா? முதல்ல ராஜ்மோகன் சார் தன்வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். பந்து உருண்டது. சூப்பர் சார். பந்து உருண்டது தன்வினை. இதுக்கு நான் ஜோ சொல்லுங்க, ஒரு பிறவினை சொல்லுங்க. பந்து உருண்டப்பட்டது. வேற எடுத்துக்காட்டுல சொல்லவா மேம்? இதுலயே சொல்லவா மேம்? வேற எடுத்துக்காட்டுனாலும் சரிதான், இல்ல இதே சொன்னாலும் சொல்லலாம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது மேம். இது எதுக்கான எடுத்துக்காட்டு? செயற்பாட்டு. நான் என்ன கேட்டேன்? பிறவினை மேம். இதை உறுப்பினான்றது பிறவினை மேம். உங்க நோட்ல எழுதி இருக்கிறதே கூட ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்க. மேம் ஆசிரியர் பாடம் கற்பித்தார் மேம். ஆசிரியர் பாடம் கற்பித்தார்கள் பிறவினைக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து ராஜகுமாரிக்கா செய்வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கக்கா. கரிகாலன் கல்லணையை கட்டினார். கரிகாலன் கல்லணையை கட்டினார். ஓகே. ஹேமாக்கா இதை அப்படியே செயற்பாட்டு வினையா மாத்துங்கக்கா. கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்து திவ்யாக்கா. அக்கா ஒரு உடன்பாட்டு தொடர் சொல்லுங்கக்கா. குமரன் மலையில் நனைந்தான் மேம். குமரன் மலையில் எழுந்தான். அது இப்ப சொன்னோம்லக்கா, அது இல்லாம வேற ஏதாச்சும் சொல்லுங்கக்கா. இந்த கட்டுரை வச்சு ஒண்ணு வரும்ல, அது கூட ட்ரை பண்ணுங்க. கவிதா கட்டுரை எழுதினாள். அவ்வளவுதான். கவிதா கட்டுரை எழுதினாள். இதுக்கு அப்படியே எதிர்மறை தொடர் சொல்லுங்க. யார் சொல்ற? ராஜ்மோகன் சார் சொல்லுங்க சார். கவிதா கட்டுரை எழுதிலல். எழுதிலல். ஓகே. அடுத்து ஷர்மிளா அக்காக்கு. அக்கா ஒரு தொடர் சொல்றேன், இது என்ன தொடர்னு சொல்லுங்கக்கா. செல்வி புத்தகத்தை தந்தாள். மேம் செல்வி புத்தகத்தை தந்தாள். செய்வினையா மேம்?
வினையில செய்வினை சொல்லலாம்க்கா. தொடர்ல சொல்லுங்க. உடன்பாடு தொடரா, எதிர்மறை தொடரா, செய்தி தொடரா, வினையா, உணர்ச்சியா? உடன்பாட்டு தொடர் மேம். அவ்வளவுதான்க்கா, உடன்பாட்டு தொடர். சுகந்தியாக்குரிய கேள்வி. மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன. சுகந்தியா, நீங்க வந்ததுல இருந்து பேசவே இல்லை. இந்த கீழே மைக் பட்டன் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே, தனலட்சுமி மேம் உங்களுக்கு கேக்குவா மேம்? கீழே இந்த மியூட்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பேசலாம். சரி, அருணா தேவி அக்கா உங்களுக்கு? ஓகே, முத்துலட்சுமி அக்கா சொல்லுங்கக்கா. முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது எவ்வகை தொடர்? செய்தி தொடராமா? அவ்வளவுதான்க்கா, செய்தி தொடர். அடுத்து பாண்டிக்கு தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. எவ்வகை தொடர்? செய்தி தொடராமா? இல்லையே. செய்தி தொடர் சொன்னீங்களா? செய்தி தொடர் சரிதான், சரிதான், சரிதான். அடுத்து ஜோதிகாக்குரிய கேள்வி. மாறன் ஓவியம் வரைந்தான். செய்வினை மேம். செய்வினை. ராஜ்மோகன் சாருக்கு அப்பா சொன்னார். எவ்வகை தொடர்? தன்வினை தொடரா மேம்? அப்பா சொன்னார் அப்படின்னா இல்ல சார். ஆப்ஷன் விடுங்க மேம். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. செய்வினை தொடரா மேம்? செய்வினை தொடர், அவ்வளவுதான் சார். இந்த செய்வினையா மேம்? ஒரு சின்ன டவுட் மேம். இப்ப தன்வினையா செய்வினையான்றதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மேம். அத ரெண்டுமே ஒரே மாதிரிதான் சார் இருக்கும். நீங்க எப்படின்னா தன்வினைன்றது அது முழுக்க முழுக்க தனக்கானதா இருக்கணும். பிறருக்குன்னு அதுல பெருசா ஒண்ணு செஞ்சு எனக்காக படிச்சேன், எனக்காக மட்டும் வந்துச்சுன்னா தன்வினை. செய்வினைன்றது ஏதோ ஒரு நிகழ்வை செஞ்சிருப்பாங்க. நீங்க அதை எப்படி ஒண்ணு இப்படி கண்டுபிடிச்சுக்கோங்க. அது ஒண்ணு தனக்குன்னு மட்டும் வருதா இல்ல பிறர் சார்ந்து வருதான்னு வச்சு ஒண்ணு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா, ஒரு தொடரை செயற்பாட்டு வினையா மாத்த முடியுதான்னு பார்க்கணும். செயற்பாட்டு வினையா மாத்த முடிஞ்சுன்னா செயற்பாட்டு வினை. இதுலயும் ஒரு சில தன்வினைகளை செயற்பாட்டு வினையா மாத்த முடியும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, இது தொடர்களை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதாவது வகையே ரெண்டு வகையா பிரிக்கிறோம். வினையின் அடிப்படையில தொடர் வகைகளையும் தொடர், அதாவது அதோடைய பண்பின் அடிப்படையில தொடர் வகையும் பிரிக்கிறோம். அப்படின்னும் போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஏதோ ஒரு தொடருக்கு 2-3 பண்புகளுமே இருக்கும். இந்த பண்பு இருக்கும், அந்த பண்பு இருக்கும். அதனாலதான் இந்த தன்வினை பிறவினை நம்மளால தெளிவா நடத்த முடியல அப்படின்னு சொன்னது. இது நீங்க எப்படி நமக்கு தேவையானது வினாக்கள் இந்த இடத்துல அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் ஏதோ ஒண்ணு வச்சு இந்த தன்வினை பிறவினை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா சுலபமா போட்டுடலாம். எக்ஸாம்ல புத்தகத்தை தாண்டி ஒரு வினா அவங்க கேட்கறதே இல்லை. புத்தகத்துக்குள்ள ஒரு வினா தான் கேட்கறாங்க. அதை மட்டும் நீங்க புத்தகத்துல இருக்கிறத தெளிவா பண்ணிட்டாலே தன்வினை பிறவினையில மார்க் வந்துடும் சார். பேசிக்கானதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னும் ரொம்ப உள்ள போனோம்னா இப்ப நீங்க கேட்டீங்களா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் ஒரே மாதிரி இருக்குன்ற ரீசனை சொல்லிட்டேன். ஒரு தொடர் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இப்ப தன்வினைன்னு ஆப்ஷன் செட் பண்ணா அங்க செய்வினைன்னு வைக்க கூடாது. ஆனா நமக்கு அது அப்படி இந்த புத்தகத்துல அப்படி கொடுத்தனால அப்படியே செட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகேங்க மேம். வேற அடுத்து ஹேமாக்காக்கு அப்துல் நேற்று வந்தான். எவ்வகை தொடர்க்கா? ஹேமாக்கா மேம் சொல்லுங்க மேம். கேக்குதா? கேக்குதுக்கா. அப்துல் நேற்று வந்தார். எவ்வகை தொடர்? மேம் உடன்பாட்டு தொடர், செய்தி தொடர். இல்லக்கா. செய்வினை தொடர் மேம். தன்வினைக்கா. அப்துல் நேற்று வந்தான்றது ஒரு தன்வினை தொடர். சரி, கலைச்சொல் பார்க்கலாமா? எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? 6ஆம் வகுப்பு எளிமையானதுதான் பார்க்க போறோம்.
ஒரு 5 நிமிஷம் தான் கலைச்சொல் பாப்பா, அடுத்து திருக்குறள் போயிருவோம். நான் பேர் சொல்லி கேட்கல, பொதுவா கேக்குறேன், நீங்களா சொல்லுங்க சரிங்களா? பேர் சொன்னா டைம் ஆயிடும். ஓகே மேம். மேம் கேக்குதா மேம்? சொல்லுங்கக்கா. கேக்குறேன்னு சொன்னீங்க மேம். இப்பதாக்கா கேக்குது. கேக்குறேன்னு கேட்டு சொன்னீங்க. முடிச்சிட்டேனே. எதுவுமே கலைச்சொல்லாக்கா? கலைச்சொல்லாக்கா? இப்பதாக்கா பிடிஎஃப் ஓபன் ஆச்சு, கேட்க போறேன்க்கா. ஔடதம் நீங்களே சொல்லுங்கக்கா. ஹேமாக்கா கேள்வி ஔடதம். ஹேமாக்காக்குரிய கேள்வி ஔடதம் குறிய கலைச்சொல் சொல்லுங்கக்கா. சரி, ஔடதம்னா தமிழ்ல முத என்னன்னு சொல்லுங்கக்கா. அப்ப ஈஸியா இங்கிலீஷ்ல சொல்லிடுவீங்க. மருந்து மேம். அவ்வளவுதான்க்கா. அப்ப இங்கிலீஷ்ல மெடிசன். மெடிசின், அவ்வளவுதான். பாண்டிக்குரிய கேள்வி தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை கிளைமேட்டா மேம்? கிளைமேட். ஷர்மி அக்காக்கு வலசை. வலசைன்னு என்ன பொருளுக்கு? அந்த பறவைலாம் வலசை போகும்ல. மைக்ரேஷன். திவ்யாக்காக்கு சில்லுகள். சில்லுகளுக்கு என்ன பேரு? சிப்ஸ். சிப். ஓகே. ராஜகுமாரி அக்காக்கு சிற்றுண்டி. ராஜகுமாரி அக்கா? சரி, ரக்ஷனா சொல்லுங்க. சிற்றுண்டிக்கு என்ன பேரு? டிஃபன் மேம். டிஃபன். நாட்டுப்பற்று யார் சொல்றா? பேட்ரியாட்டிசம். மெய்யுணர்வு. ஆஃப் ரியாலிட்டி. சரி, பொதுவா கூட சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்தே சொல்லுங்க. மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் விஸ்டம். இல்லைன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? நல் ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ். ஓகே. சிற்பங்கள். சிற்பங்கள். ஸ்கல்ப்சர்ஸ். ஸ்கல்ப்சர்ஸ். மின் தூக்கி. மின் தூக்கி. லிஃப்ட். லிஃப்ட். செயற்கைக்கோள். செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இணையம். இணையம். இன்டர்நெட். இடஞ்சுழி. ஆன்டி கிளாக்வைஸ். ஓகே. திருக்குறள் பார்க்கலாமா? முதல்ல என்ன அதிகாரம் சொன்னோம்? சுலபமான அதிகாரம் தான் கொடுத்திருப்பேன். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் திருப்பி பார்க்க போறோம். அது ஒன்னும் கஷ்டமானதா இருக்காது. முதல் அதிகாரம் என்னன்னு கேட்டேன். ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை எத்தனையாவது அதிகாரம்? 14வது அதிகாரம். 14வது அதிகாரம். எந்த பாலிடம்? ஒழுக்கமுடைமை எந்த பால்? பால் இல்லறவியல்.
அறத்துப்பால் இல்லறியல். முதல் அறத்துப்பால முதல் இயல் எது? பாயிரவியல். பாயிரவியல்ல மொத்தம் 4. பாயிரவியல்ல மொத்தம் 4. பாயிரவியல் தான். பாயிரவியல்ல மொத்தம் 4 அதிகாரம் இருக்கும். அடுத்து இல்லறவியல். இல்லறவியல்ல 20 அதிகாரம் இருக்கும். அதுல ஒன்னாதான் இது இருக்கு, இந்த ஒழுக்கமுடைமை இருக்கும். சரிங்களா? குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. யாருக்குரிய கேள்வினா ஹேமாக்காக்குரியது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையவர் மேன்மையை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பள்ளியை அடைவர். அவ்வளவுதான்க்கா. அடுத்து திவ்யாக்காக்கு, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கைந்து. திவ்யாக்கா இந்த குறளுக்கு பொருள் சொல்லுங்கக்கா. குறள் என்னோடதான் சொல்லணுமா? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. சொல். கேக்கலக்கா. வேற யார் சொல்றா? இங்க யார் பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஒழுக்கம் தவறிட்டோம்னா என்னென்ன குற்றம் ஏற்படும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவங்க அதுல இருந்து அந்த இதுல இருந்து விலக மாட்டாங்க. இப்போ கேக்குதாக்கா? சொல்லுங்கக்கா. ஷர்மி அக்கா சொல்றீங்களாக்கா? சொல்லுங்கக்கா. ஒழுக்கம் தவறுறதுனால என்னென்ன குற்றம்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க அந்த நெறியில இருந்து விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்க்கா. அவ்வளவுதாக்கா. அடுத்து ராஜகுமாரி அக்காவுக்கு, ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். ஒழுக்கம் உடையவர் வந்து உயர் குடிமை உடையவராக இருக்கணும். ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு இழிந்த பிறப்பாகிவிடும். அதான் ஒழுக்கம். அதாவது நம்ம பிறப்பு அடிப்படையில உயர்ந்த குடி தாழ்ந்த குடியெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா நம்ம தான் உயர்ந்த குடி. ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க தாழ்ந்த குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. இது யாரு சொல்றா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே உயர்ந்த பிறப்பாகிவிடும். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை. அதனால் ஒழுக்கத்தை காக்க வேண்டும். சூப்பர். எப்பாடிப்பட்டாவது காக்க வேண்டும். சரி, எப்பாடுபட்டாவது காப்பாத்திடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணா பாப்போம். ஒழுக்க முறைமையில நம்ம இப்படி ஜென்ரலா பாக்குறத விட கொஸ்டினா பாத்துருவோம். கேள்வி கேட்கிறேன். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அழுக்காரோட பொருள் என்ன? பொறாமை. அழுக்கார் என்பதன் பொருள் பொறாமை. ஒல்கார் அப்படின்னு என்ன பொருள்? விலக மாட்டார். சொலல். இலக்கண குறிப்பு தருக. சொலல். அல்லியற்ற தொழிற்பெயர். அல்லியற்ற தொழிற்பெயர். ஓகே. அடுத்து இன்னொரு வினா. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? ஆப்ஷன் கொடுக்குவா. பலகற்றும் கல்லாதவராக அறியப்படுபவர் யார்? ஆப்ஷன்: அறிவுள்ளவர், அறிவில்லாதவர், கற்காதவர்,
உயர்ந்தோரோடு பொருந்திய வாழ்வும் கல்வியும் கல்லாதவர். ஆப்ஷன் டி மேம். உயர்ந்தவர்களோடு பொருந்திய வாழ்வும் கல்வியும் படிக்காதவங்கதான் வந்து பலக்கற்றும் கல்லாதவரா இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். அதேதான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஆப்ஷன் மட்டும் மாறி வச்சிருக்காங்க. பலக்கற்றும் அறிவிலா என்பது வள்ளுவர் கூறுவதை யாருன்னு கேட்டு ஏ ஆப்ஷன் கற்றோர் அவையில் பேச அஞ்சுகின்றவரை, உயர்ந்தவரோடு ஒத்த நடக்காதவரை, போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுபவரை, செல்வந்தரை கண்டு அஞ்சுகின்றவரை. என்ன எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ மேம். ஏவா பியா? கரெக்டா சொல்லுங்க. பி மேம். மேம் கொஸ்டினும் ஆப்ஷனும் இன்னொரு டைம் சொல்லுங்க மேம். பலகற்றும் அறிவில்லாத, அதே கேள்விதான். பலகற்றும் அறிவில்லாதரை வள்ளுவர் யார சொல்றாரு? உலகத்தோடு ஒட்டி நடக்காதவர் தான் பல கற்றிருந்தாலும் அறிவற்றவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. அடுத்த கேள்வி கேட்கவா? இந்த கேள்வி எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? இந்த உலகத்தோடு ஒட்ட இதுக்கான குறள் என்ன குறள் சொல்லுங்க பாப்போம். தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அவ்வளவுதான். அடுத்து என்ன? பொறையுடைமை பார்க்கலாமா? பொறையுடைமை எத்தனையாவது அதிகாரம்? 16வது அதிகாரம் பொறையுடைமை. எந்த இயல்ல வரும்? இல்லறவியல். 16வது அதிகாரம் போது இல்லறவியலுக்குள்ள வருது. சரிங்களா? முதல் கேள்வி வந்து ராஜ்மோகன் சாருக்கு. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை சொன்னது யாரு? சரி, சொன்னது யாருன்ற பொருள் சொல்லு. பொருள் தெரியல. வேற யாரு சொல்றா? ரக்ஷனா இல்ல ராஜகுமாரி அக்கா இல்லைன்னா ஷர்மி அக்கா? வறுமையில கொடிய வறுமை இருந்தாருன்னா விருந்தினரை வரவேற்க இயலாத நிலை தானே. அவ்வளவுதான் அக்கா. ஓகே, அடுத்த கேள்வி வந்து ஷர்மி அக்காக்கு. அக்கா நான் கேள்வி கேட்டு ஆப்ஷன் கொடுத்துறேன்க்கா, நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போன்றது எது? பொறுமையுடையது, ஒழுக்கமுடையது, நட்புடையது, நட்பின்மை. பொறுமையுடையது மேம். பொறுமையுடையதா வந்து விருந்தினர் தாங்கி இந்த அகழ்வாரெல்லாம் போட்டு நிலம் போன்றதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேம் பொறுமையுடையது மேம். பொருள் கூறுக சொல்லுங்க. நிறைக்கு பொருள் புரியல. மேன்மை இல்லைன்னா சால்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒருத்தாரைக்கு என்ன பொருள்? தண்டித்தவரை. ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாரை பொன்போர் வதித்து போற்றுவர் அப்படின்னு படிச்சிருக்குமா? இப்ப ஒருத்தாருக்குன்னா தண்டிச்சவருக்கு ஒரு நாள் தான் இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்காமையுடைய பொருள் சொல்லுங்க. நீங்காமை நீங்காமைனா விலகாம இருக்கிறது, அதை குறிக்கிறதா சார்? தவறாமைன்னு வராது மேம். தவறாமை, நீங்காமை, அதான் சார் நம்ம கூட இருக்கிறது, போகாம இருக்கிறது, அந்த மாதிரி பொருள்ல. சரி, இப்ப அப்பா மாதிரி நான் குரல் சொல்லி பொருள் சொல்றேன், சொல்லுங்க. இது வேற ஆஃப் ஆகி போயிருக்கு. பேசுறது கட் ஆச்சுன்னு சொல்லிடுங்க.
சொல்லவா? கேள்வி கேட்கவா? நிலையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். இதோட பொருள் சொல்லுங்க. நிலையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். நம்ம வினை வந்து செய்யற செயல் நீங்காம, அந்த வினை வந்து நீங்காம இருக்குன்னா பொறுமையை போற்றி ஒழுகணும். அதான் நம்ம இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஏதோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேது. நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்கணும்னா நம்ம பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் மேம். அவ்வளவுதான். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஓகே. விருந்து இலக்கண குறிப்பு தருக. விருந்து பண்பாகு பெயர். ஒராள் இலக்கண குறிப்பு தருக. ஒராள் இன்மையுள் சொல்லுங்கக்கா. தொழிற்பெயர். அவ்வளவுதான்க்கா. இந்த இன்மையில் இன்மை, விருந்தொராள், வன்மையில் வன்மை, மடவார்புற இதுல பயின்று வரும் அணி எது? எடுத்துக்காட்டு உமையணி. நீங்காமை இலக்கண குறிப்பு. எதிர்மறை தொழிற்பெயர். அவ்வளவுதான். அடுத்து என்ன குறள் போட்டிருந்தோம்? ஊக்கமுடைமை போட்டிருந்தோமா? அது எத்தனையாவது அதிகாரம்? எத்தனாவது அதிகாரம் படிக்கலையா? சர்ச் பண்ணுங்க. ஊக்கமுடைமை எத்தனையாவது அதிகாரம்? புரியல. 60வது அதிகாரம். இப்போ பேசுங்க, நல்லா கேக்குதான்னு பாக்குறேன். 60 பேசுனதுமே நல்லாதான் கேட்டுச்சு. மேம் ஆன்சர் தெரியல. சரி சரி. எனக்கு சில நேரம் கேட்க மாட்டேது. அதாவது ஒரு மைக் ஆன் கேமரா ஆன் பண்ணாதான் கேட்க மாட்டேது தோணுச்சு. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அந்த குறள் பார்ப்போம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச குறள். என்ன வரும்? வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. பொருள் கூறுங்க. தண்ணி எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தாமரையோட உயரம் இருக்கும். அது மாதிரி ஊக்கம் எவ்வளவு தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான்க்கா. சூப்பர்க்கா. திருக்குறளில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து கேக்குறேன். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வை எதனோடு ஒப்பிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயரம். ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், கடலின் என்ன ஆழம், வானத்தள உயர்வு, நிலத்தை போன்ற பரப்பு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஓகே. அடுத்த குறள் சொல்றேன். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் மரமக்கள் ஆகுதல வேறு. இதோடைய பொருள் என்ன? உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார் மரமக்கள் ஆகுதல வேறு.
ஊக்கம் உடையவங்க தான் இந்த விளக்கம் சொல்லு. நம்ம ஒருத்தவங்களுக்கு செல்வம்ன்றது அவங்ககிட்ட இருக்க ஊக்கம் மட்டும்தான். அந்த ஊக்கம் இல்லைன்னா அவங்க மரம் மாறிதான் மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஊக்கம் இருக்கிற மக்கள் நம்ம எப்படி அன்பு இருக்கிற உடம்பு தான் உயிருள்ள உடம்பு, அன்பில்லாத உடம்பு வந்து வெறும் எலும்பு மேல தோல் போர்த்தின உடம்புன்னு பார்த்தோமோ, அது மாதிரி ஊக்கமுடையவங்க தான் மக்கள், ஊக்கம் இல்லாதவங்க மக்கள் இல்ல, அவங்க வெறும் மரம் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆக்கம் இளைத்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கை உடையார். ஆக்கம் இளைத்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவர்தம் கை உடையார். இதோடைய பொருள் கேக்குதா? ஊக்கம் தான் தன்னுடைய இறுதியான கைப்பொருள் அப்படின்னு அதை நம்பி செயல்படுறவங்க தோல்வி, அதாவது அவங்க செய்யற முயற்சியில வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஊக்கத்தோட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கொண்டு வரலாமா? ஆமாவா இல்லையா? ஓகே சரி. அப்ப இந்த ஊக்கமுடைமை வந்து நீங்க நாளைக்கு நான் கொடுக்கும்போது இந்த தலைப்பே சேர்த்து கொடுக்குறேன், இதையும் சேர்த்து படிச்சுட்டு வாங்க சரிங்களா? நாளைக்கு 3 அதிகாரம் பார்க்கும்போது ஊக்கமுடைமை திருப்பி கொடுக்குறேன். இன்னும் நல்லா படிச்சாங்க. ஏன்னா இந்த குறள் யாருமே பெருசா படிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் பதிலே சொல்ல மாட்டீங்க. பொறையுடைமை ஒழுக்கமுடைமை போதுமா? இன்னொரு தடவை பார்க்கணுமா? இப்ப எப்படி பொறையுடைமை ஒழுக்கமுடைமை என்ன குறள் சொன்னாலும் நமக்கு பெருசா கஷ்டமாவே இல்லாம கடகடன்னு பொருள் சொல்றோமோ, அது மாதிரி நீங்க இது மீதி 3க்குமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 3 இல்ல, மீதி இருக்க குறள்கள் எல்லாத்துக்குமே. ஒரு நிமிஷம் இருங்க. பொறையுடைமையில ஏதாச்சும் இன்னும் 2 குறள் வேணா பார்க்கலாம். அழகு 3ல இன்னும் வேற எதுவும் பார்க்கணுமா? இன்னும் எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா அழகு 3க்கு? அந்த தலைப்பு நிறைவாயிடுச்சான்னு பாருங்க. ஓகே. தற்பிறர் இலக்கண குறிப்பு தருக. தற்பிறர் ஏழாம் வேற்றுமை தொகை. நொந்து வினையெச்சம். செய்யினும் இலக்கண குறிப்பு சிறப்புமைதான்க்கா. செய்யினும் இழிவு சிறப்புமை. இழிவு சிறப்புமை வரும்க்கா. பொதுவா சிறப்புமை அதுல செய்யணும்னு இழிவு சிறப்புமைன்னு படிச்சிருப்போம். ஓகே. வள்ளுவர் கூற்றுப்படி ஒருவருக்கு இன்பம் எத்தனை நாட்கள் கிடைக்கும்? வள்ளுவர் கூற்றுப்படி ஒருவருக்கு இன்பம் எத்தனை நாட்கள் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் மட்டும்தான். யார் அந்த ஒருத்தவரு? தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். மன்னிச்சு விட்டவங்களுக்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்கள போற்றி புகழ்ந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரி, ஓகே. இந்த அழகு 3 நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். இல்ல வேற எதுவும் தலைப்புகள் உங்களுக்கு இன்னொரு டிஸ்கஸ் பண்ணும், வினா நேரம் வேணும்னு எதுவும் நினைக்கிறீங்களா? தேவைப்படுதா? எல்லாத்துக்கும் ஓகேவா? இன்னொரு தடவை நான் ரீட் பண்றேன். தொடர்களை ஒழுங்குபடுத்தி நம்ம பெரும்பாலும் போட்டுருவோம். செய்வினை, செயற்பாடுவினை, தன்வினை, பிறவினை, மரபு, வினை மரபு, திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், ஒளி, வினை, தொகை, நிறுத்தற் குறியீடு எல்லாமே பார்த்தோம்ல. அடுத்த வகுப்புல எந்த எந்த அலகு வச்சுக்கலாம்? அலகு மீதி 6 இருக்கா? அதுல எந்த அலகை தேர்ந்தெடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. எது படிக்கணும்? இப்ப நான் படிக்கணும்னு உங்களுக்கு எது விருப்பமா இருக்கு? சரி, நானே பார்த்து போட்டு விடட்டுமா? திருக்குறள் எந்த அதிகாரம்? அதிகாரம், தலைப்பு எல்லாத்தையுமே நான் போட்டு விடுறேன் குரூப்ல. சரிங்களா? நான் அப்ப சொன்ன மாதிரிதான் திருக்குறள் வந்து இதுதான் சாக்கு நோட்ல எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம 2 அதிகாரம் 3 அதிகாரமா பார்க்கும்போது எழுத முடியும். மொத்தமா 25 அதிகாரம் எழுத முடியாது யாராலையும். ஏன்னா நமக்கு அந்த எழுதுற அளவுக்கு நேரம் இருக்காது, வேற வேற வேலையில ஓடிட்டு இருப்போம். சோ இங்க படிக்கும் போது ஒவ்வொரு அதிகாரமா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க திருக்குறளுக்கு. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு தமிழ் வகுப்பு நம்ம இந்த இணைய வழியில தொடங்கின இலவச தமிழ் வகுப்புல இணைந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த தேர்வுல வெற்றிகள் கிடைக்கும். முழு முயற்சியோட படிங்க, கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? சரி, அப்ப வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேம்.